நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதுன் சசிகலாவை சமீபத்தில் சந்திச்சு ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காரு. அது ஏன் இந்த சந்திப்பு இப்போ நடக்கணும், அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நம்ம அலசி ஆராயும் பொழுது அதில் பல செய்திகள் சொல்லப்படுது. அது குறித்து விரிவாக பேசுவோம். அதே மாதிரி பாஜகவினுடைய தலைமை மாற்றம் குறித்து இன்னைக்கு முக்கியமான சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு. அரசியல் சந்திப்புகளை சுற்றியே நடந்துட்டு இருக்கு. இதனுடைய பின்னணி குறித்து விரிவாக பேசுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் அழகு. இன்னைக்கு டெல்லியில RSS கருத்தரங்கம் தொடங்கி இருக்க ஒரு 3 நாட்கள் இந்த கருத்தரங்கம் நடக்க போது போல. இதில் RSS ஓட இந்த கருத்தரங்க நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா கூட்டத்திலையும் RSS நிர்வாகிகள் தான் கலந்துக்கிறாங்க இல்லையா, இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும், இன்னும் எல்லா விதமான மக்களும் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக பலதரப்பட்ட மக்களுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி மாதிரி சாலையில் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை போட்டு ஆம்புலன்ஸ் தடுக்க வேண்டியதானே. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய், அப்புறம் கபில் தேவ், அப்புறம் ஒலிம்பிக்ல கோல்டு மெடலிஸ்ட் அபினவ் பிந்த்ரா, இப்படின்ட்டு பல பேர்களுக்கு RSS இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்க. இது ஜனரஞ்சகமான ஒரு மாநாடு நடத்துறதுக்காக RSS திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா இந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பு தான், ஒருவேளை அந்த சந்திப்புல அடுத்த பாஜக தலைவர் யார் அப்படின்றத பேசப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. யாருக்கு இடையில அந்த சந்திப்பு அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌகானுக்கும் மோகன் பாகவத்துக்கும். இவங்க 2 பேரும் டெல்லியில சந்திச்சு பேசியிருக்காங்க. இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌகான் தான் அடுத்த பாஜக தேசிய தலைவரை வரப்போறாருன்னு சொல்லிட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி பல தகவல்கள்லாம் சொல்றாங்க. சிவராஜ் சிங் சௌகான் மோடியோட தேர்வு கிடையாது. மோடியும் அமித்ஷா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தர்மேந்திர பிரதானும் பூபேந்திரா தான் சொன்னாங்க இல்லையா, RSS தான் சிவராஜ் சிங் சௌகானும் மனோகர்லால் கட்டாரும் பாஜக தலைவர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல சிவராஜ் சிங் சௌகான் மோகன் பாகவத்தை பார்த்து பேசினதுனால இந்த வாட்டி இவர் தான் பாஜகவோட அடுத்த தலைவராக வரப்போறாரு. இதுல மோடி அமித்ஷாவோட வியூகம் இந்த வாட்டி எடுபடல. RSS சொல்ற மாதிரி அவங்களோட தேர்வை தான் பாஜக அடுத்த தலைவரா கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி செய்திகள் அடிப்படுது. இது உண்மையிலேயே பார்க்கும்போது மோடி அமித்ஷாவோட வியூகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவை தான் பார்க்கணும். இல்ல, எப்போ மோடி கோட்டையில கொடியேற்றிட்டு RSS புகழ்ந்து பேசினாரோ அப்பவே அவங்களுக்கான வியூகம் இங்க எடுபடலன்னு தான் புரிந்து கொள்ளப்பட்டுச்சு. ஏன்னா கடந்த தேர்தலில் ரொம்ப ஆக்ரோஷமா RSS கடுமையா சீண்டுனாங்க. அதற்கு JP நட்டா முதற்கொண்டு துணையா போனாரு. இந்த நேரத்தில் பாஜக ஏன் இப்படி டைவடிக்குது அப்படின்னா, இந்த உலக அரங்கில் இந்தியாவுக்கு நிறைய ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது. அமெரிக்காவிலிருந்து, ரஷ்யாவிலிருந்து, சீனாவிலிருந்து, பாகிஸ்தான் முதற்கொண்டு தன்னாலான பிரச்சனைகளை அவங்க இந்தியாவுக்கு கொடுத்துட்டு வராங்க, வெவ்வேறு வடிவத்தில் கொடுத்துட்டு வராங்க. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற எதிர்கட்சிகளும் ஓரணியில் திரண்டு கடுமையான ஒரு நெருக்கடியை பாஜகவுக்கு கொடுத்துட்டே வராங்க. இப்போ தேர்தல் ஆணைய விவகாரத்திலிருந்து, அமலாக்கத்துறையிலிருந்து, நீதிமன்றம் முதற்கொண்டு பல விஷயங்களை கேள்விக்குள்ளாக்கிட்டு வராங்க. இந்த சர்ச்சையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்போதுமே ஆபத் பாந்தவனா, ஒரு உற்ற தோழனா இருக்கிறது, தாய் கட்சியா இருக்கிறது RSS மட்டும்தான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம அவங்க கூடயும் பகச்சுக்கிறது நம்ம செல்வாக்க மேலும் வலுவிளக்க செய்யும். அந்த அடிப்படையில் இப்போதைக்கு நம்ம அவங்க கூட அனுசரிச்சு போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய திட்டமாக சொல்லப்படுது. அதன் நீட்சியாக தான் RSS வானுயிர புகழ்ந்தார் மோடி. அதற்கு அடுத்து தான் இப்படிப்பட்ட அசைவுகள்லாம். ஏன்னா இதுல அவங்களால டஃப் ஃபைட் கொடுக்க முடியும், ஆனாலும் வேற வழி இல்லாத மாதிரி ஒதுக்கிட்டாங்க. அதனால RSS அனுதாபத்தை பெற்ற, RSS அனுகிரகத்தை பெற்ற ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் பாஜக தலைவர் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட அஜெண்டா என்னன்னா, யாரு வந்தா என்ன, நம்மளை மீறி என்ன செஞ்சிட முடியும். இப்ப JP நட்டா தான் பாஜக தலைவரா இருக்காரு. ஆனா தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது யாரு, அமித்ஷா தானே. அது மாதிரி நம்ம கண்ட்ரோல தான் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லத்தாச்சிக்காவும் அவங்க இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் இனிமேல் இப்படி நடக்காதுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 2014 மோடி பிரதமரா வந்தார் இல்லையா, அப்ப தனிப்பெரும் கட்சியா பாஜக ஆட்சியை பிடிச்சாங்க. 2014, 2019 மோடி தான் பாஜகவுக்கு முகமா பார்க்கப்பட்ட சமயத்துல அவரோட தேர்வுக்கு RSS எந்த இடங்களும் கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா அமித்ஷாவை கொண்டு வந்தது மோடி தான். அமித்ஷா பாஜக தேசிய தலைவர் இருந்த சமயத்துல அவருக்கு மோடியோட சப்போர்ட் இருந்தது. அப்புறம் JP நட்டாவையும் 2020 மோடி தான் அந்த பதவி கொண்டு வர அப்படிங்கிற சமயத்துல அதுல எல்லாம் RSS எந்த ஒரு இடங்களும் பண்ணல. ஆனா 2024 மோடியோட கோஷம் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த வாட்டி 400 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்தியா முழுக்கவே பிரச்சாரம் பண்ணாங்க பாஜக.
அந்த ஒரு அதீத நம்பிக்கையில தான் எங்களுக்கு இனிமேல் ஆர்எஸ்எஸ்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு நட்டா சொன்னார் இல்லையா. நாங்க வந்து தனிப்பெரும் கட்சியை வளர்ந்துட்டோம், 400 இடங்களை பிடிக்க போறனால ஆர்எஸ்எஸ் தெய்வங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நட்டா பேசினார். சாக்கோபார், ஆமா, ஆப்கி பார் சா சோபார் தான் சொன்னாங்க இல்லையா. சாக்கோபார் நீங்க போனாங்க. ஆமா, இங்க சென்னையில வந்து சாக்கோபார்னு கத்திட்டு இருந்தாங்க. ஆனா 400 இடங்களை பிடிக்க முடியாம பாஜக வந்து மைனாரிட்டி அரசா ஜெயிச்சாங்க. மைனாரிட்டி அரசு தான் இப்ப கூட்டணி கட்சிகளோட ஆட்சி நடந்துட்டு இருக்கிற சமயத்துல தான் மோடியோட பலம் என்பது குறைஞ்சுக்கிட்டே வருது, மோடியோட வியூகம் என்பது இந்த தேர்தலில் குறைஞ்சிருச்சு. அதனாலதான் இனிமேலும் ஆர்எஸ்எஸ் வந்து மோடியோட தலைமையை முழுமையா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு வெளிப்பாடு தான் இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து அதனோட தேர்வை வந்து பாஜக தலைவராக கொண்டு வர்றதுக்கான ஒரு நடவடிக்கை ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கு முதற்கட்ட ஒரு நகர்வு தான் சிவராஜ் சிங் சௌகானை வந்து மோடிக்கு ஆப்போசிட்டா கொண்டு வரணும்னா, சிவராஜ் சிங் சௌகான் வந்து ஆர்எஸ்எஸ் காரர் தான், மோடி ஆர்எஸ்எஸ் தான். எப்படி வந்து பாஜகல மோடி குஜராத் சிஎம்மா இருக்கும்போது அங்க ஒரு வளர்ச்சி அவருக்கு இருந்ததோ, அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌகான் வந்து மத்திய பிரதேச சிஎம்மா இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்தது. பாஜக வந்து மத்திய பிரதேசம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போனதா சௌகானுக்கு ஒரு நற்பெயர் இருக்கு இல்லையா. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒருவேளை மோடிக்கு எதிராக சிவராஜ் சிங் சௌகானை பாஜக தலைமைக்கு ஆர்எஸ்எஸ் கொண்டு வர போதா அப்படின்ற ஒரு விவாதம் எழுந்திருக்கு. இதுல நீங்க 2014 காலகட்டத்தை பத்தி சொன்னீங்க. அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்க. ஆர்எஸ்எஸ் அப்ப ஏன் எதிர்க்கல அப்படின்னா, அப்போ பாஜக மேலெடுந்து வரணும், அதற்கு வலுவான ஒரு முகம் தேவைப்படுது, அதற்கு மோடியை முன்னிறுத்தலாம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க பின்னடைவு சந்திச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப நாளாச்சு தேர்தல் நின்று 10 வருஷம் காங்கிரஸ் தான் ஆண்டுச்சு. சோ இதனால வந்து நமக்கு ஒரு வலிமையான தலைவர் வேணும், புதிய முகம் வேணும், வளர்ச்சியை நோக்கி நம்ம வந்து போகிற மாதிரி ஒரு முகத்தை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் மோடியை கொண்டு வந்தாங்க. ஆனா 2014, 19 அப்புறம் 24 அடிப்படையில் பிரதமரே வர்றதுனால எப்பவுமே ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில் வரப்ப அதுல நிறைய சிக்கல் இருக்கும். அதுல இந்த சிக்கலும் ஒண்ணு அடிப்படையானது. அதனாலதான் அந்த சிக்கல் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இப்போ மோடி தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க முடியாத கட்டத்துல கூட்டணி கட்சிகளுடைய தயவுல ஆட்சி பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஆர்எஸ்எஸ் பகுத்துகிறது சரியான ஒரு திட்டமிடலா இருக்காது, சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காதுங்கிற அடிப்படையில தான் அவர் இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கிற தகவலும் மோடியை உணர்ந்திருக்காரு தான் சொல்லணும். அதனாலதான் இறங்கி வந்து ஆர்எஸ்எஸ் புகழ ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இனிமேலும் நம்மளோட இந்த பலம் என்பது இங்க செல்லுபடி ஆகாது, கொஞ்சம் பின்னடைவு தான் வரும்ன்ற சமயத்துல ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த வேட்பாளர் தான் தலைவரை ஏத்துக்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இல்லையா. ஏன்னா இனிமேலும் மோடியும் அமித்ஷா வந்து ஆர்எஸ்எஸ் மீறி செயல்படுவாங்களோன்ற கேள்வி வந்து இன்னும் எழுதிருக்கு. ஏன்னா பல தேர்தல்கள்ல ஆர்எஸ்எஸ் உதவியோட தான் பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இனிமேலும் ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வரக்கூடிய தேர்தல்கள்லாம் வந்து இன்னும் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுரும். அதனால வந்து சிவராஜ் சிங் சௌகானியை கொண்டு வரலான்ற மாதிரி அந்த ஒரு மூடுக்கு வந்துட்டு தான் சொல்றாங்க மோடி. இதுல இப்போ நிதின் கட்கரியும் யோகி ஆதித்யநாத் இவங்களோட நிலையெல்லாம் என்னன்னு தெரியல. ஏன்னா யோகி ஆதித்யநாத்தும் பிரதமருக்கு விருப்பமில்லாத ஒரு நபர் தான் சொல்லப்படுது. பாஜக வளர்ந்தாலும் இவர் நம்ம இடத்துக்கு அடுத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்கான காய்களை பிரதமர் இப்பவே மோடி பாஜக சார்பா உள்ளுக்குள்ள நகர்த்திட்டு இருக்காருங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஏன்னா அடுத்து பிரதமர் அவர் தாங்கிற ரேஸ் எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் அவர் அப்படியே ஓரங்கடி வச்சுட்டாங்க பாத்தீங்களா. அவருக்கான எந்த விதமான ஒரு பெரிய பிரச்சாரமும் முன்னெடுப்பும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. நிதின் கட்கரி எப்போவோ தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. ஆர்எஸ்எஸ் தான் அவருக்கு அப்பக்கப்ப கொஞ்சம் உயிர் கொடுத்துட்டே வந்தாங்க. இப்போ அதுவுமே இல்லாம போச்சு. அவங்களே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌகானை தான் முன்னிறுத்துறாங்க. சிவராஜ் சிங் சௌகான் பிரதமருக்கு நேரெதிரான அரசியல் பண்ணுவாரா அல்லது கூடவே இருந்து அவரது அடுத்த கட்டத்தில் இவர் வந்து உட்காருவாரா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ அதே வந்து நேர் எதிரான அரசியல், அந்த எதிராத துருவங்கள் அதெல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு பத்தி பேசணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு டாபிக் வந்து இப்போ மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி யார் வந்து எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மாக கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணி அரசியல் பண்ணி அவங்களை வெளியேற்றினார் சசிகலா. இப்போ மீண்டும் வந்து சசிகலா லைம்லைட்டுக்கு வர போறாங்களா? அதாவது வரக்கூடிய அந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இப்போ தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சசிகலாவை நம்ம வந்து நம்மளோட இணைச்சிக்கலாம், அவங்களுக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவி வந்து திருப்பி தந்துடலாம், அதுக்கு பதிலாக அவங்க வந்து நம்மளை வந்து சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிக்கட்டும், அவங்களோட ஆதரவின் மூலமா இன்னும் பல பகுதிகளை வந்து அந்த பாஜகவோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட எடப்பாடி பழனிசாமி அவரோட மகன் மிதுனை வந்து சசிகலாட்ட அனுப்பிச்சு ஒரு தூது அனுப்பிச்சதா சொல்லப்பட்டது. மிதுனும் போய் சசிகலாட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு போல. ஆனா சசிகலா வந்து எந்த விதமான பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் எதுவுமே அப்ப கொடுக்கல. ஆனா இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமி இன்னும் அடுத்த கட்ட பிரச்சாரம்லாம் டெல்டா பகுதிகளில் பண்ணும்போது அந்த பிரச்சாரங்கள்ல ஒருவேளை சசிகலா கலந்துக்க வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்குள்ள இணக்கம் ஏற்படுமான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தனிப்பெரும் ஆளுமை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார்.
ஓபிஎஸ் வெளியேற்றிட்டாரு, சசிகலா வெளியேற்றிட்டாரு, டிடிவி தினகரனை வெளியேற்றிட்டாரு. பல முக்கிய தலைவர்கள் தனக்கு எதிராக வாழ் சொல்லட்டுன்னு அத்தனை பேரையும் அழகா தூக்கி ஓரங்கட்டி வச்சிட்டாரு. இத்தனையும் கட்சியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு, கட்சியை எடுத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ அதிமுகவுக்குள்ள 2 பெரிய சிக்கல் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜக கூட கூட்டணி போனது தவறு, பாஜகவை எப்படியாச்சும் கழட்டி விட்டுருங்க, நம்ம அதன் மூலமா அந்த தேர்தலை வென்றுடலாம், ஏன்னா இது நமக்கு வாழ்வா சாவா தேர்தல், இந்த தேர்தலை ஜெயிக்கலன்னா இருக்கிற கட்சியும் இன்னும் கலகலத்து போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கோரிக்கை அல்லது ஒரு நெருக்கடியை தலைமைக்கு வைக்கிறாங்க. 2வது கோரிக்கை அல்லது நெருக்கடினா என்ன அப்படின்னா, பிரிந்து போன தலைவர்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்க்கணும். ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம அவங்கள நம்ம கூட சேர்த்துக்கிறது தான் நமக்கான வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்கும். நம்ம அவங்களை தள்ளி வைக்கிறதன் மூலமா நம்மளது வெற்றி வாய்ப்பு தான் கேள்விக்குள்ளாக்கப்படுது அப்படின்னு இன்னொரு இந்த 2 முக்கியமான விஷயங்கள் தான் அதிமுக தொடர்ந்து பேசப்பட்டு வருது. வர 30ஆம் தேதி கூட மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுலயும் இந்த கருத்துக்களை எதிரொலிக்கும் எதிர்பார்க்கப்படுது. அப்போ இந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு திட்டத்துக்கு வராரு அப்படின்னா, அதிமுக இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் சசிகலாவை அவ்வப்போது சந்திச்சு ரகசியமாக உரையாடிட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ அவர் என்ன திட்டத்துக்கு வராருன்னா, இவங்க எப்போ வேணாலும் நம்மள காலவாரி விட்டுறலாம், ஏன்னா நம்மளே அப்படித்தானே வந்தோம் அரசியல்ல அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுவதுக்கு சண்டைக்காரன் காலிலே விழுந்துடலாம் அப்படின்னு, பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு. சோ அதன் நீட்சியா தான் ஏன் நம்ம இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு இதுக்கு மெயின் சுவிட்ச் போர்டா இருக்கிற அவங்கள்ட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதன்படி எடப்பாடியினுடைய அரசியல் முடிவுகள், அரசியல் முடிவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது எல்லாமே அவரது மகன் மிதுன் மட்டும்தான். ஏன்னா சமீபத்தில் நம்ம எபிசோட்ல பேசியிருந்தோம், ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு ஒர்க் பண்ண ஒரு டீமை கொண்டாந்து மிதுன் இங்க தன தந்தைக்காக ஒர்க் பண்ண வச்சிருக்காரு. இவங்க போற ஒவ்வொரு பிரச்சார பயணத்துக்கு பின்னாடியும் அந்த டீமும் போறாங்க, சர்வே பண்றாங்க. எடப்பாடி எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை இன்னும் அழுத்தம் திருத்தமா பேசணுங்கிறதெல்லாம் முடிவெடுக்கிறதுலாம் அவங்க தான். அந்த சிலபஸ்ல இருந்து மாறிதான் எடப்பாடி ஆம்புலன்ஸ் நோக்கி போயிட்டாரு, அதுதான் சர்ச்சையாயிடுச்சு. சோ இது ஒரு பக்கம் இருக்க, அது மட்டும் தான் சிலபஸா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எடப்பாடி பேசினார் இல்லையா, அடி உத டிரைவரே பேசுறாங்க, அதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ், அது தேவையில்லாத சர்ச்சை. அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு. எடப்பாடியின் இந்த பயணம் களத்துல ஓரளவுக்கு எதிரொலிச்சு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சை தான் அதை கொஞ்சம் பின்னாடி இழுத்துருச்சுன்னு பார்க்க முடியுது. சோ தனது மகன் மிதுனை சசிகலாவிட்ட பேச சொல்லி தூது அனுப்பினதாக ஒரு தகவல் நம்ம நக்கீரன்ல கூட வந்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த சந்திப்பு நடந்திருக்கு. மிதுன் சசிகலாவை சந்திச்சு, நீங்க என் தந்தைக்கு பிரச்சாரம் பண்ண வரணும், என் தந்தையை முதல்வர் வேட்பாளரா நீங்க முன்னிறுத்தணும், பொதுச் செயலாளர் பதவி உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு டென்ஷனான சசிகலா, இதெல்லாம் நீ பேசாத, உங்க அப்பா வர சொல்லு, அவர் பேச சொல்லு, பொதுச் செயலாளர் பதவி எனக்கு தான் தரணும். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா கட்சியில என் கூட கான்டாக்ட்ல இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாம் ஓரணியில திரட்டி இவருக்கு மீது எதிரான சில வேலைகள்லாம் செய்ய வேண்டி இருக்குங்கிற மாதிரி பகிரங்கமாவே மிரட்டி அனுப்பியிருக்காங்களாம். இது ஏன் அப்படி சசிகலா டென்ஷன் ஆகிறாங்க, ஏன்னா அவங்க அதான் கேட்டுட்டு இருக்காங்க, பதவி எடப்பாடி பழனிசாமி தரப்போறாரு, அவர் தான் தரங்குறாரு, இல்லைன்னு தயக்கம் அப்படின்னா பழைய கால காயங்கள்லாம் இப்ப தழும்பா மாறிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் தடவி பார்த்து சொல்றாங்க, இவர் நாளைக்கு எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம், சிஎம் வேட்பாளர் இவர் தான் சொல்லிட்டோம்னா நம்மளோட செல்வாக்கும் போயிடும், அவர் நம்ம அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். ஆமா, அப்படிதான் ஓபிஎஸ் வர சொல்லி அவரை ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனா துணை முதல்வர் கொடுத்து இப்படி டிகிரேட் பண்ணார். மிக அழகாக அரசியல் சாதுரியமா பண்ணக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. சோ அதனால அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அதனாலதான் நீங்க போஸ்டிங் கொடுத்தாதான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு இவர் என்ன வேணாலும் பண்ணுவார், நம்மள நீக்கி தீர்மானம் போட்டு போயிடுவார் அசால்ட்டா, நமக்கு இருக்கிற மரியாதையும் அரசியல் களத்துல இழந்துருவோம். ஏற்கனவே டிடிவி தினகரன் கூட ஒரு சின்ன மனக்கசப்பு போயிட்டு இருக்கு 2 பேருக்கும். திவாகரன் மூலமாக தான் இவங்களுக்கான அரசியல் எல்லாம் அங்க பண்ணிட்டு வராங்க. இப்போ ஓபிஎஸ் கூட ஒரு சந்திப்பு நடந்ததாக சொல்லப்பட்டுச்சு. சோ இந்த நேரத்துல இது எந்த அளவுக்கு களத்துல எதிரொலிக்கும், இது செஞ்சுட்டாங்கன்னா மிதுனோட கணக்கு என்ன அப்படின்னா, இது செஞ்சுட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா களத்துல எதிரொலிக்கும், தந்தைக்கு எதிரியே இல்லாத மாதிரி ஆயிடும். ஏன்னா சசிகலாவே வந்துட்டாங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரனுடைய சர்ச்சையெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க சார்ந்த சமூகம் இருக்குல்ல, அந்த சமூகமே அவங்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி ஒரு இமேஜ் டெவலப் பண்ணிடலாம். சோ அந்த அடிப்படையில தான் மிதுன் இந்த திட்டமிட்டு இருக்காரு. அதை சசிகலா முன்கூட்டியே உணர்ந்து அதை தவிடுபடி ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதுல எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா மூவ் பண்றாரோ அதை விட சசிகலா கேர்ஃபுல்லா மூவ் பண்றாங்க. ஜெயலலிதா கூட இருந்தவங்களாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி தான் போய் நம்ம ஏமாந்துட்டோம், இன்னொரு வாட்டி போய் ஏமாறுறதுக்கு முன்னாடி நம்ம உஷாராயிக்கணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட டீமை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அங்கிருந்து எதுனா உத்தரவாதம் வந்தா மட்டும்தான், நம்மளுக்கு அந்த பதவியை கொடுத்தா மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒருவேளை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க பதவி தர எடப்பாடி பழனிசாமி சொன்னா சசிகலா நம்ப தயாரா இல்ல. நீங்க பதவி ஃபர்ஸ்ட் கொடுங்க, அப்புறம் சப்போர்ட் பண்ண வரதா
அவங்க சொல்றாங்க இல்லையா, ஏன்னா முன்னாடி அவங்க பண்ண அரசியல் அப்படி, இப்போ வந்து அவங்களோட முகம் எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுற சமயத்துல இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரோட பதவி விட்டு கொடுப்பாரு. அதாவது எந்த பதவியை இதுவரைக்கும் கட்டி காத்துட்டு இருக்காரோ, எந்த பதவிக்காக எல்லாத்துக்கும் எதிரே அரசியல் பண்ணிட்டு இருக்காரோ, கட்சியே உடஞ்சாலும் பரவாயில்ல பதவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பதவியை கையில வச்சிருக்காரு இல்லையா, அந்த பதவியை சசிகலாவுக்கு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா, இல்ல வந்து மீண்டும் அந்த பிளவு என்பது அதிகமா போய் இன்னும் பல பிரிவுகள் அதிமுக ஏற்படுத்துமா அப்படின்றது பார்க்கணும் நம்ம. ஏன்னா பிஜேபி வர இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், வேலுமணி போன்றவர்களை வச்சு அவங்க எப்ப பயம் காட்டிட்டே வருது. அந்த கொங்கு பெல்ட் தலைவர்கள்லாம் பாஜக ஆதரவா இருக்காங்க. ஆனா இன்னும் சில நிர்வாகிகள் இருக்காங்க, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெயக்குமார் போன்ற நிர்வாகிகள் பாஜக கூட்டணிக்கு எதிராக தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட சசிகலாக்கு ஆதரவா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல, ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் சசிகலாவுக்கு எப்பவுமே அவர் எதிர்ப்பான வாதங்கள் தான் முன் வைப்பாரு, எப்பவுமே எதிரான ஸ்டாண்ட் தான் எடுப்பார். சசிகலா உள்ள கட்சியில் இருந்தப்பே சசிகலாவால பல முறை பாதிக்கப்பட்டவர் அவரு. ஆனாலும் ஜெயலலிதாவினுடைய அனுகூலம் இருந்ததுனால அவர் அரசியல்ல பெரிய அமைச்சரா இருந்தாரு, பல பொறுப்புகள்ல இருந்தார். பல கட்டங்கள் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் சசிகலா விமர்சிச்சுட்டே வந்திருக்காரு. எடப்பாடியின் குரலை ஓங்கி ஒழிச்சவரு ஜெயக்குமார். ஆனா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஜெகதீப் தன்கர் மாதிரி தான் இவரையும் தேடிட்டு இருக்காங்க பலரும். நீங்கள் சொன்னது போல் செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணிலாம் பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. ஒருவேளை இந்த தூது வேலை, ஒருவேளை அவங்க சசிகலா உண்மையிலே கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்தது அப்படின்னா மேற்கொண்டு நிர்வாகிகள் மட்டத்திலே பெரிய பிளவு ஏற்படுமோ? ஏன்னா சசிகலா விரும்பாத பல பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாஜக சப்போர்ட்டாக நிற்பாங்க, பாஜக விரும்பாதவங்க சசிகலாவுக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க. இவங்களை எப்படி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரையும் ஒன்னா, இரண்டு அணிகளையும் ஒன்னா இணைச்சு கொண்டு போக போறாருன்றதை நம்ம வந்து தேர்தல் நெருங்கினாங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இது பிரச்சனையே அது அரசியல். ரெண்டு பிரிந்த துருவங்கள் சேரும் பொழுது ரெண்டு பேருக்கு சப்போர்ட்டா நின்றவங்க பாதிக்கப்படுவாங்க, அவங்களது அரசியல் எதிர்காலம் காவு கொடுக்கப்படும். ஏன்னா இப்ப ராமதாஸ் அன்புமணி இணைவுலயும் அந்த சிக்கல் இருக்கு. ஏன்னா அந்த தலைவர்களை விட கூட இருக்கிறவங்க மிக கடுமையா வார்த்தைகளை விட்டுருவாங்க. அது நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்றப்ப பிரச்சனையாக மாறி இவங்க தலையிலே விடிஞ்சிரும். அந்த நெருக்கடி எல்லாம் இருக்கு. ஆனா எடப்பாடிக்கு பல முனை தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. கூட்டணியோட இருந்து ஒரு பிரச்சனை, கூட்டணி வராட்டி ஒரு பிரச்சனை, கூட்டணியில் இருக்கும் பொழுது வேறு சில பிரச்சனைகள், கட்சிக்காரர்கள் கொடுக்கிற பிரச்சனை, பிரிந்த தலைவர்கள் கொடுக்கிற பிரச்சனை, எடப்பாடிக்கு நாலாவரும் பிரச்சனைகள் தான் இருக்கு. அதையும் தாண்டி அவரோட தலைமை ஏத்துக்கிட்டு வேற எந்த கட்சி வர மாட்டாங்களே அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அபிஷியல் கூட்டணின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி மட்டும்தான் இருக்கு பெரிய கட்சின்னு சொல்லக்கூடிய லெவல்ல. ஆனாலும் இதுவுமே வந்து பெரிய சிக்கலை தான் ஏற்படுத்துது அவங்களுக்கு. எடப்பாடி இத்தனை அவங்க நிர்வாகிகள் அல்லது அவரது ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணா பல நெருப்பாறுகளை நீந்தி வந்துறாரு, இதுவும் நீந்து வருவாரு, 2026 தேர்தலில் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆமா, அவர் நீந்திடுவாரு, கட்சி நீந்துமா அப்படின்றத தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும் நமக்கு. நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, மத்திய அமெரிக்கா அதில் இருக்கக்கூடிய கோஸ்டாரிக்கா அப்படின்னு ஒரு நாட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கோஸ்டாரிக்கா சிறைச்சாலையில் இந்த சம்பவம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அங்கே தான் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு நாள் இரவு ஒரு பூனை வருது. பூனை வருது போகிறது, ஜெயிலுக்குள்ளே வரதெல்லாம் சகஜம் தானே. அந்த சிறை அதிகாரி அதை பார்க்குறாரு, ஏதோ நடையில் ஏதோ மாற்றம் தெரியுது, என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பூனையை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு சிறை ஊழியர்கள்ட்ட. ஃபாலோ பண்ணால் பூனை வழக்கம் போல் தெரிச்சு ஓடும் தானே. அது ஓடுது, ஓடுற ஸ்டெப்பு இப்படி இப்படி ஆடி ஆடி போகுது, ஏன் அப்படி போகுது, என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு கட்டத்தில் அந்த பூனையை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி பார்த்தா 230 கிராம் கஞ்சா, 69 கிராம் வேற சில போதைப் பொருள்லாம் கட்டி அந்த உடம்புல வச்சிருக்காங்க. புறா வீடு தூது கேள்விப்பட்டிருக்கோம், காகை வீடு தூதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னன்னா பூனை வீடு தூது, பூனை வீடு கஞ்சாவா இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற யாருக்கும் அந்த பூனை கஷ்டப்பட்டு கடத்திட்டு போகுதுங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. போன என்ன கொடுப்பாங்க, ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க, அதுக்கு உயிரை பணைய வச்சு இந்த பூனை போயிருக்கு. சிறைச்சாலை அதிகாரிகள் பிடிச்சி அதெல்லாம் பிரிச்சு எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்த கட்டமா இது யாருக்கு கொண்டுட்டு போனுச்சு இது அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அடிச்சு கட்டாலும் சொல்லாது, போதை போட்டாலும் மயங்கி விழுந்துரும் பாவம், ஊசி போட்டாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம அதிகாரிகள் இப்ப தொடர்பான ஆய்வுல இருக்காங்க. கடத்திட்டு போனது குத்தமாடான இந்த பூனைக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விலங்குகள் சுகாதார காப்பகத்துல அந்த பூனையை ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அரெஸ்ட், உங்களை நம்பி வந்ததுக்கு இன்னத்துக்கு உள்ள வச்சுட்டாங்கடா ப்ரோ அப்படின்னு இந்த பூனை கதிரட்டு கிடக்கு. இல்ல இதுல ஒரு பக்கம் வந்து இது கொஞ்சம் நல்ல ட்ரிக்கா தெரிஞ்சாலும், ஏன்னா இதுல வந்து பூனை தான் மாட்டுமே ஒழிய யாரு கொண்டு போகுதுன்னு யாரும் மாட்டவும் மாட்டாங்க, அது சொல்லவும் தெரியாது. அதனால வந்து இது நல்ல ட்ரிக்கா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது மாபெரும் குற்றமும் கூட. ஏன்னா சிறைச்சாலையில கஞ்சா அந்த போதைப் பொருள் கொண்டு போறதே குற்றம். ஆள வந்து ஒரு மிருகத்தை டார்ச்சர் பண்ணி அதை வந்து பழக்கப்படுத்தி, ஆமா, அப்ப இதுல எவ்வளவு வருமானம் புழங்கி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். போஸ்ட்மேன் மாதிரி போஸ்ட் கேட் ஆகிட்டாங்க, ட்ரக் கேட்டா இருக்கு. ஆமா, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.